காலப்பகுதியிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டாம் ஹலீஃபா ஒரு நபரை அழைச்சி கேட்குறாங்க, ஏன்பா இன்னாரை பற்றி தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஆஹா ஓ அவர் ரொம்ப நல்லவருப்பா, ரொம்ப வல்லவருப்பா, உண்மையானவருப்பா, அக்கானவருப்பா என்று புகழ்ந்து தர்றார் அவரை பற்றி. திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏன்பா நீ அவரோடு என்றைக்காவது பயணம் செய்திருக்கிறாயா? இல்ல. அவருடைய அண்டை வீட்டுக்காரரா? இல்ல. அவரோடு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்திருக்கிறாயா? இல்ல. எதை வச்சு அவன் நல்லவன் சொல்ற? அப்போது அவர் சொன்னார், உமர் இப்னு கத்தாப் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, அந்த மனிதன் நான் பார்த்திருக்கிறேன், எப்போதும் தொழுது கொண்டிருப்பார், எப்போதும் திக்ர் அஸ்காரிலே இருப்பார், சதா நேரமும் குர்ஆனை ஓதுவார். இதை வைத்துத்தான் நான் சொன்னேன் அவர் நல்லவர் என்று. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இதை வைத்து நல்லவன் என்று சொல்லாதீங்க. அவருடைய முஆமலாத் என்ன, அவருடைய முஆஷராத் என்ன, அவருடைய அக்லாக் என்ன, இதை வைத்து தான் கணிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இபாதத்தை மட்டும் வைத்து ஒரு மனுஷன் நல்லவன் அல்ல. அவரிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய சிந்தனைகள் அனைத்தையும் இருந்தால்தான் அவர் நல்லவர் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க.